புது கவிஞர். ஏற்கனவே ஒரு கட்டுரை தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பு, ஒரு புதுக்கவிதை தொகுப்புன்னு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவ எழுதிய கவிதை தொகுப்பினுடைய பேர் தகப்பன் சாமி. அதை என்கிட்ட படிக்க தந்து நான் இன்னும் படிக்கல. அதை படிக்கணுமானா நல்ல மூடு இருந்தால் தான் புது கவிதைகளை எல்லாம் படிக்க முடியும். படிக்க நேரமும் கிடைக்கல, நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். அவன் படைப்பாளி. தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த நூற்றாண்டின் வைகரையில் எழுத்துத்துறையில் ஏதாவது படைக்க வேண்டும் என்று துடிக்கின்ற, படைப்பு பல படைக்கின்ற பெருமாட்டி தங்கை சுமதி. அதுவும் தமிழில் இப்பொழுது திரை இசை பாடல்கள் எழுதுவதற்கு திரை உலகத்திலும் கால் ஊன்றி 2 திரைப்படத்திற்கு பாட்டு எழுதிவிட்டாள். ஒரு 4 வாரத்திற்கு முன்னால தினத்தந்தி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிற குடும்ப மலர்ல இவளுடைய தலைப்பு செய்தி தான் அட்டைப்படத்தில் இருந்தா. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என் மகா சொன்னா, அப்பா உங்க கூட பட்டிமன்றத்துக்கெல்லாம் வருவாங்கல்ல சுமதி ஆண்டி, சுமதி ஆண்டி அவங்களுக்கு பேட்டி இப்போ கலைஞர் டிவியில் ஓடிட்டு இருக்கப்பா, நீங்க பார்த்தீங்களாப்பான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை நான் ட்ரெயினில் இருக்கேன், நீ பார்த்து சொல்லு அப்படின்னு என் மகள்கிட்ட சொன்னேன். இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க எங்க வீட்டில், அப்பா அந்த சுமதி ஆண்டி இன்னைக்கு ஜெயா டிவியில் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், எந்த டிவிக்கு எப்போ பேட்டி கொடுக்கணுங்கிற அந்த விவரம் தெரிஞ்சதே தமிழ்நாட்டில் சுமதி ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பருவம் தெரிந்து பாடுபடுகிறவள் என் தங்கை. எங்களால உருவம் தெரிந்தே பாடுபட தெரியல. பருவம் தெரிந்து பாடுபடுகிற தங்கை, நல்ல ஆளுமையுள்ள கவிஞர், ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவாளர், யாரையும் வசீகரிக்கின்ற வாக்கு வன்மை உள்ளவள், நாக்கு பாட்டு திறத்தால் இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடுபடுகிற பாட்டாளி, பாசத்திற்குரிய தங்கை பேராசிரியர் சுமதி அவர்கள் அன்பு பற்றி பேச வந்திருக்கிறார். அறிவு பற்றி பேச வந்திருப்பவர் அவரும் என்னுடைய தம்பிதான். உண்மையான வழக்கறிஞர், MABL பட்டம் பெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நிறைய பேர் பட்டம் வாங்கியிருப்பான், கோர்ட்டுக்கு போக மாட்டான், வீட்டிலேயே எல்லாம் முடிச்சிருவான். ஆனா இவர் நீதிமன்றம் செல்லுகின்ற நேர்மையான, மிகுந்த கூர்மையான வழக்கறிஞர். நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் என்னை காட்டிலும் செல்வாக்கு பெற்றவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருப்பவர். நல்ல திருப்பரங்குன்றத்து தீந்தமிழில் திசைகள் அதிர பேசுகின்ற ஆற்றலாளர் வழக்கறிஞர் அழகு சுந்தரம் அறிவு என்று அணிக்கு தலைமை தாங்கி பேச வருகிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்க்க வந்திருப்பவன் வானம் பார்த்த ராசசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சவேரியார் பட்டணம் தமிழ் உலகுக்கு தந்த செல்வம் என் தம்பி தமிழ்தாசன். தலைநகர் சென்னையில் சாந்தோம் பள்ளியில் தலைமை தமிழ் ஆசிரியராக கடமையாற்றுகிறவன். என் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் வைத்திருப்பவன். மரத்தில் கூவிக்கொண்டிருந்த என்னை நிலாவில் உட்கார வைத்து கூவச் சொல்லுகிற என் அண்ணன் என்று என்னை கொண்டாடுகிற அந்த தம்பி வித்தியாசமாக சிந்திக்கிறவன், விதவிதமாக கவிதை எழுதுகிற ஆற்றல் பெற்ற தமிழ்தாசன். மனிதம் மலரவும் பொழுது புலரவும் தேவை அறிவே என்று பேச அவர் வந்திருக்கிறார். இவர்கள் அன்பை என்று பேச வந்திருக்கிறார்கள். நான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லணும். நான் அறிவு என்றும் நான் முதல்ல எதையும் சுட்ட தயாரில்லை, அன்பு என்றும் எதையும் கோடு கட்ட தயாரில்லை. இந்த 2 தலைப்பையும் அதன் எல்லைக்குள் நின்று விவாதிக்கின்ற, அதன் அடியும் மொழியும் தொட்டு ஆய்வு செய்து பேசுகின்ற ஆற்றல் பெற்ற பெருமக்கள் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். கோவில்பட்டி நல்ல சுவைஞர்கள் உள்ள ஊர். எல்லா ஊர்லயும் பேச முடியாது. சில ஊர்ல பேசலாம், கேட்க மாட்டான். சில ஊர்ல ஏற்பாடு ரொம்ப புவரா இருக்கும், ஏற்பாடே ஒழுங்கா பண்ண மாட்டான். இப்ப நமக்கு